ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி ரொம்ப நாளாக வந்து ஒரே ப்ரைஸில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு, மேலேயும் போகாமல் கீழே வராமல். ஸோ ஏன் இந்த மாதிரி இருக்குது, நெக்ஸ்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட் எந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். வீடியோக்கு புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ பிடிசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92,000 டேட் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீக்லி கேண்டல் வச்சு கன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். வீக்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் அண்ட் பிரேக் அவுட் பண்ணி 2 வீக்லி கேண்டல் வந்து புல்லிஷ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ ரீடெஸ்ட் எதுவுமே எடுக்கலாம். இது என்ன நம்மளுக்கு காமிக்குதுன்னா, இது வந்து பர்ஃபெக்டாக ஒரு புல்ரன் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு இங்கே ஷோ பண்ணுது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒன் டேல வச்சு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து 3, 6, 7 நாள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து பிடிசி சேம் ப்ரைஸில் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஏன் வந்து இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகுதுன்னா, நெக்ஸ்ட்டு வந்து கிட்ட தான் ஒரு $8,000 தான், சரிங்களா? $7,000 போயிடுச்சுனாலே பிடிசி வந்து $1 lakh போயிடும், ஓகேவா? ஸோ அந்த $1 lakh போகிறது வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகர், அது $1 lakh. ஸோ அது வந்து சீக்கிரமாக கொடுக்க மாட்டான். அதனால தான் நான் ப்ரீவியஸாகவே நம்ம சொல்லியிருப்போம், நிறைய தடவை சொல்லியிருந்தேன், வீடியோவில் சொல்லியிருந்தேன், டெலிகிராம் சொல்லியிருந்தேன். $1 lakh வந்து 100K வந்து சீக்கிரமாக போகாது, கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டான். அதனால் இந்த இடத்துல சைட்வே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் பிடிசி வந்து சைட்வேல போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ ஒரு வாரம் வந்து சைட்வேல போயிருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு கண்டினியூஷனாக சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து டெலிகிராமில் ஒரு செல் சிக்னல் கொடுத்துச்சு 4 ஹவரில், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு செல் சிக்னல் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் சொன்னேன். ஆனால் வந்து உடனே வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவங்க ரிட்டன் எடுத்துட்டான், ஓகேவா? அந்த செல் சிக்னல் வந்து இந்த இடத்துல கொடுத்துச்சு, பட் ரிட்டன் எடுத்துட்டான். மறுபடியும் நான் வந்து போஸ்ட் போட்டிருப்பேன், செல் சிக்னல் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இங்கே கீழே போகல. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இது வந்து ப்ரைஸ் மூமெண்ட் வந்து 4 ஹவரில் வச்சுருக்கேன். ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா மேலே லிக்விடேஷன் மேக் பண்ணுறான், ஓகேங்க? நல்லா தெரியுங்களா உங்களுக்கு? மேலே வந்து ரெசிஸ்டன்ட் மேக் பண்ணுறான், லிக்விடேஷன் மேக் பண்ணுறான், சரிங்களா? மேலே வந்து ஹெவியான லிக்விடேஷன் பேஸ் பண்ணி இப்போது இருக்குது ப்ரைஸு. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் மேலே போக தான் பார்க்கும், நல்லா கவனிங்க. ப்ரைஸ் வந்து மேலே போக தான் பார்க்கும், ஓகேவா? இந்த இடத்துல 4 ஹவரில் ஹெவியான லிக்விடேஷன் வந்து இங்கே மேக் பண்ணிகிட்ருக்கான், கன்சல்டேட் போட்டிருக்கான், பார்த்தீங்களா? அதனால் ப்ரைஸ் வந்து மேலே போக தான் பார்க்கும். கீழே வர்றது வந்து மேனிப்புலேஷன் ஏரியா. இங்கே வந்து ஒரிஜினலாகவே இந்த பேட்டர்ன் வந்து மேலே போகிறது தான், ஓகேவா? இது வந்து ஒரு பீனட் பேட்டர்னு, சரிங்களா? இது வந்து ஒரு புல்லிஷ் பீனட் பேட்டர்னு. ஸோ அதனால் இது வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து இந்த பேட்டர்ன்லாம் நீங்கள் வந்து இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாதீங்க, நான் சும்மா இது சொல்கிறேன். நம்ம அந்த பேட்டர்ன்லாம் பார்க்க மாட்டோம், ஓகேவா? அதனால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிசி. ஏன் வந்து கீழே வர்றது வந்து மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ லைன் வரைஞ்சிருக்கும், பார்த்தீங்களா? இது வந்து 4 ஹவரில் இருக்குது. இது பக்காவாக ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, ஓகேவா? அதனால் கீழே வந்துச்சுன்னா அது வந்து ஒரு லாஸ்ட்டு ஷேக் அவுட்டாக வந்துட்டு நல்லா போயிடும் மேலே, சரிங்களா? அக்ரெசிவாக மேலே போகும். இப்போவும் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, கீழே வந்தாலும் மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. நான் வந்து சொல்கிறேன் பாருங்களேன், இங்கேருந்து இப்போதைக்கு இங்கேருந்து சல்லுன்னு சொல்லி இப்படி மேலே போயிடுவான், ஓகேவா? இப்படி மேலே போயிடுவான். மேலே போயிட்டு நம்ம டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் 95, செகண்ட் டார்கெட் வந்து $1 lakh வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இவன் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இங்கேருந்து சடனாக வந்து இப்படி கீழே வந்துட்டு, சரிங்களா? இப்படி கீழே வந்துட்டு அப்புறமேல என்ன பண்ணுறது, இப்படி வந்து இங்கேருந்து இப்படி ஒரு அக்ரெசிவ் மூவ் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இப்படி மேலே உள்ள லிக்விடேஷன் எடுத்துகிட்டு, ஸ்மால் லிக்விடேஷன் எடுத்துகிட்டு அக்ரெசிவாக கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து இப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இது 2வது மூவ். 3வது மூவ் என்னென்னா, ஸ்ட்ரைட்டாகவே இப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பிடிசி, ஓகேவா? அதான் சொல்ல வந்தேன். இதில் வந்து பிடிசி மேலே தான் மோஸ்ட்லி போகும், ஓகேவா? லாங் டைமாக பார்க்கும்போது மேலே தான் போகும். இது வந்து 3 மூவ்ஸ் இருக்குது, ஆனால் 3 மூவ்ஸுமே மேலே தான் போகும். இப்போதைக்கு வந்து இங்கேருந்து மேலே போக தான் பார்க்கும். சப்போஸ் வந்து இங்கேருந்து இப்போ மேலே உள்ள லிக்விடேஷன் இப்படி எடுத்துகிட்டு இப்படி கீழே மறுபடியும் வந்து இந்த எல்லோ லைன் வந்து இப்படி வந்தானா
அவன் என்ன பண்ணுவான்னா கண்டிப்பாக வந்து கீழே வருவான். ஓகேவா? இப்படி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே சைட்வேல போட்டு அப்புறம் அக்ரஸிவாக மேலே தூக்கி கொடுப்பான். ஓகேவா? ஸோ இதுதான் ஒன்று இங்கேருந்து இப்படி போயிடணும் ஸ்ட்ரைட்டாக, இல்லைன்னா மேலே உள்ள லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் அகைன் இந்த எல்லோ லைனுக்கு வந்தானா அது கீழே வரும். சரியா? கீழே வந்துட்டு மறுபடியும் அக்ரெசிவாக மேலே போகும். ஸோ எல்லாமே வந்து பாசிபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓவராலாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிடிசியோட டார்கெட் வந்து 95, 100K, 115K சொல்லி இந்த 3 டார்கெட் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நோக்கி தான் பிடிசி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. புல்ரன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த நவம்பர் மந்த்து லாஸ்ட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் என்னோட ஒப்பீனியன் ஆஸ் பர் டெக்னிக்கல் அதில் டைம் லைன் வச்சு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து டிசம்பர்லேருந்து ஒரு அக்ரெசிவ் ஆல்ட் சீசன் வரத்துக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ் நம்ம வந்து டெலகிராமில் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு வரோம். ஸோ இதுதான் வந்து நடக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது பிடிசியில். பிடிசி எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் எத்திரியமும் அதை ஃபாலோ பண்ணோம். சரிங்களா? ஸோ வந்து என்ன ஒரு பாசிபிள் இருக்குது, நெக்ஸ்ட் மூவ் எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு நடக்கிறதுக்கு பிடிசியில் அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே காஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ், இந்த டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை, இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் அனலைஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஓன் மணி, உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு. ஐ எம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.